வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஏதாவது ஒன் பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அது ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் வந்து கவர் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டா இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோன்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த குரோம் ப்ரௌசரை வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அப்டேட் பண்ணாதவங்க குரோம் ப்ரௌசரை அப்டேட் பண்ணிவிடுங்க. இப்போ டெம்ப்ளேட் வீடியோ செலக்ட் பண்ண மாட்டி அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு வீடியோ இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் மல்டிபிள் ஆப்ஷனும் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து கரெக்டாக கவர் ஆகிருக்கும். ஸோ டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 30 செகண்ட் வந்து கொடுத்துருப்பேன். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் ஒரு 20 செகண்ட் மட்டும் மேக் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் 30 செகண்ட்ஸுக்கு எத்தனை செகண்ட்ஸுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் அதாவது லைட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதில் லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் எஃபெக்டோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் நீங்கள் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர்ஸை கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் அந்த லைட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போய் உங்களுக்கு கரெக்டாக ஃபோட்டோ கிட்ட கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருவேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ அந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதில் வந்து ஒரு 1.5 வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ 1.5 செகண்ட் ஸ்பீடு கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து டக்குன்னு வந்து பார்க்க வந்து லுக்காக வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.